ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்பரர் ஆஃப் சோலோ பிளே கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போறோம். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வேற லெவல் மன்வா. போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப ஹிராகன் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் கேப்சூல்ல இருந்து எழுந்திருக்கிறான். அப்படியே எழுந்திருச்சுட்டு திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த இடம் விகே ஸ்டோர்ல நான் இப்ப யோசிச்சு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட காசு இல்லாததுனால இந்த ஷோரூம்ல கேம் விளையாடுவேன். அப்படின்னா நிஜமாலே நான் பாஸ்டுக்கு வந்துட்டேனா? அப்ப நான் செய்ய வேண்டியது, நம்ம ஹெட்செட்டை கைட்டி போட்டுட்டு குடு குடுன்னு வேகமா ஓடுறான். என்கிட்ட 5 வருஷத்துக்கான ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அப்புறம் அனுபவம் இருக்கு. அந்த ஸ்டோர்ல இருக்க பொண்ணு ஓடி வரத்த பார்த்து யாருடா இவன் பாக்குது. நான் இத சரியா யூஸ் பண்ணணும், என்னால கண்டிப்பா பழி வாங்க முடியும் நினைச்சிட்டு அப்படியே அவனோட ஏடிஎம் கார்டை எடுத்து இந்தாங்க இத புடிங்க, எனக்கு பேசிக் விகியர் மாடல் தாங்கன்னு கத்துறான். அந்த பொண்ணு கண்டிப்பா தரேன்னு சொல்லுது. ஹிராகன் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அதேதான், நான் முதல்ல எதை பண்றது, நான் ஃபர்ஸ்ட் லெவலப் ஆகணும் யோசிக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு சார் சார்ன்னு கூப்பிடுறா. உங்க பேங்க்ல தேவையான காசு இல்ல. ஹிராகன் என்ன அப்படியே அவன் நெஞ்சில இடி விழுந்த மாதிரி ஆயிட்டு, ஆமால என்கிட்ட காசு இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி ஒன்னு வாங்கி இருப்பேன். எதுக்கு இங்க விளையாடிக்கிட்டு இருக்க போறேன், மண்டைய பிச்சுக்கிட்டு. இப்ப நான் என்ன பண்றது, நான் இப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா ரொம்பவே லேட் ஆயிடும். அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை கேட்டுட்டு உடனே திரும்பி பாக்குறான். அங்க பெரிய டிவில ஆடு போகுது. பலசாலிங்கள் சவால்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. உங்களோட தயக்கம் போர்க்களத்துக்கு செட் ஆகாது, அதனால போரோட ஓவர்லாடா ஆகுங்க. சரி, ஓவர்லாட் கேமோட மாடல் ரேங்க் நம்பர் 1. இப்பவே வார்லாட விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஆடை ஃபுல்லா பார்த்துட்டு ஹிராகன் சிரி சொன்னது ஞாபகம் வருது. நீ மறுபடியும் குப்பி ஆயிட்ட. ஹிராகன் அப்படியே முடிவு எடுக்கிறான். ஆமா, இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான டைம் இல்ல. அப்படியே வேகமா கிளம்புறான். இப்ப அப்படியே ஹிராகன் வீட்டுல விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் கேப்சூல் வாங்கிட்டா. நான் விகேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நீங்க இப்பவே யூஸ் பண்ணலாம், நான் இப்ப கிளம்புறேன்னு அந்த சர்வீஸ் ஆள் சொல்றான். அதுக்கு ஹிராகனும் சரின்னு சொல்றான். இப்ப அப்படியே அவன் கையில பாக்குறான். அப்ப அவன் கையில ஒரு கார்டு இருக்கு. எனக்கு சீக்கிரமா பணம் கிடைக்கிறதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான். பையப்புல கடன் வாங்கினது நினைச்சு பாக்குறான். 10 மில்லியன் கண்டிப்பா நான் தரேன் ஆனான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஜாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து ஹிராகன் விரல் நடுவுலயே குத்தி, நீ மட்டும் திரும்ப தரல உன் வாழ்க்கைய நரகமாக்கிடுவேன். அவன் சொன்னது எல்லாம் கேட்டுட்டு எதுவா இருந்தா என்ன, அப்படியே கேம் கேப்சூல்ல படுத்துக்கிட்டு ஹெட்செட்லாம் மாட்டிக்கிட்டு நான் நரகத்துக்கு கூட போவேன் அவனுங்களை பழி வாங்கறதுக்காகன்னு சொல்லிட்டு கனெக்ட்னு அப்படி கத்துறான். இப்ப அப்படியே ஹிராகன் கேம்குள்ள போயிட்டான். ரொம்ப நாள் ஆச்சே இந்த மாதிரி பார்த்து. இந்நேரம் அவன் வந்திருப்பாளே, அவ பேர் என்ன, ஏதோ ஹாரி என்னமோ வருமே. அப்ப வாழ்த்துக்கள், நீங்க டுட்டோரியல் கிளியர் பண்ணதுக்கு. இவதான் இந்த கேமோட காட். என்னோட பேர் ஆரியோன். நான் உங்களுக்கு கரியரை செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். ஹிராகனும் ஆமா இவளேதான். சரி அட்வென்ச்சர், உங்களோட பேசிக் கிளாஸ் எதுல இருந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றா. இங்க 3 பேசிக் கிளாஸ் இருக்கு. நீங்க பேசிக் கிளாஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்களோட அட்வான்ஸ் கிளாஸ் என்னவா இருக்குன்னு தீர்மானிக்கும். என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு பாப்போமா? வாரியர், நீங்க முன்னாடி இருந்து ஸ்வாடையும் ஷீல்டையும் வச்சு சண்டை போடுவீங்க. உங்களுக்கு ஆக்ஷன் வேணும்னா இந்த கிளாஸ சூஸ் பண்ணுங்க. ஹிராகன் அப்படியே யோசிக்கிறான். நான் கண்டிப்பா சீக்கிரமா லெவலப் ஆகுவேன். ஆனா நான் பாஸ்ட்ல வாரியரா தான் இருந்தேன். அது மட்டும் இல்ல, சோலோ பிளே பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதனால வேண்டாம். செகண்ட் கிளரிக், உங்களால அடுத்தவங்களை ஹீல் பண்ண முடியும், அப்புறம் பஃபும் பண்ண முடியும். ஹிராகன் வேண்டான்னு சொல்றான். நான் ஒன்னும் அடுத்தவன் டிக்கிய பாத்துக்கிறதுக்காக வரல. அப்ப சரி, கடைசியா இருக்கிறது ஒண்ணுதான். உங்களோட பயணம் சுவாரஸ்யமா இருக்க வேண்டிக்கிறேன். இப்ப அப்படியே ஹிராகன் பேசிக் கிளாஸ்க்கு செலக்ட் ஆகுறான். நீங்க இப்போ கிளாஸ் டவருக்கு டெலிபோர்ட் ஆகுறான். இப்ப ஹிராகன் டெலிபோர்ட் ஆயிட்டு அவன் முன்னாடி, அறிவை தேடி வந்த வாலிபனே, உன்னை வரவேற்கிறேன். நான் தான் குல்கு, இந்த மேஜிக் பத்தோட வழிகாட்டி. இவர் மேஜிக் கிளாஸ் என்பிசி. சரி, எந்த விதமான மேஜிக்க கத்துக்கணும்னு ஆசைப்படுற, எதுவா இருந்தாலும் சொல்லு. அதுக்கு ஹிராகன் டார்க் மேஜிக்னு சொல்றான். 2 பேரும் வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க.
என்ன, நீ எர்த் மேஜிக்க கத்துக்கணும்னு சொன்னியா? இந்த கிழவனுக்கு சரியா காது கேட்கல, அதனால நீ தெளிவா சொல்லு. அதுக்கு ஹிரக்கனும், இல்ல நான் தெளிவா தான் சொல்றேன், நான் டார்க் மேஜிக்க கத்துக்கணும். நீ இத பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? டார்க் மேஜிக் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, இத பயன்படுத்துறவங்களோட ஆத்மாவை அழிச்சிடும். எனக்கு நல்லாவே தெரியும் அதோட ஆபத்தை பத்தி, அதனால எனக்கு சொல்லித்தாங்க. கண்டிப்பா எனக்கு டார்க் மேஜிக் தான் வேணும், அதுதான் எனக்கு தேவை. இப்ப அப்படியே குல்கு வந்து, என்னால நம்பவே முடியல. சரி, ஆரம்பிக்கலாமா? சொல்லிட்டு அவரோட மூஞ்சில இருக்க மாஸ்க கிழிக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு உன்ன மாதிரி ஒருத்தன் சூஸ் பண்ணி. நீ உண்மையிலே தயாரா இருந்தனா உன்னோட கைய அந்த ஸ்கில் புக் மேல வெயின்னு சொல்றாரு. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இது அவ்வளவு சுலபமா இருக்காது. பலவீனமானவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே ஹிரக்கன் அந்த புக் மேல கை வச்சு, ஆரம்பிக்கலாம், நான் ஒன்னும் பலவீனமானவன் கிடையாதுன்னு சொல்றான். அத அவரு கேட்டுட்டு ஹா 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 ஹா, ரொம்ப நாள் கழிச்சு சுவாரஸ்யமா ஒருத்தன் வந்திருக்கான். நான் பாஸ்ட் லைஃப்ல ஒரு ஃபேமஸான வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு நிக்ரோமன்சர் பிளேயர் தனிக்கட்டு ராஜா மாதிரி மொத்த பூமியும் காலி பண்ணான். இப்போ எனக்கு தேவையானது அந்த மாதிரி பவர் தான். இப்போ நீங்க நிக்ரோமன்சர் ஆயிட்டீங்க, நீங்க ஸ்கெலிட்டன் ஃப்ராக்மெண்ட் ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்க. ஹிரக்கன் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி எலும்பு கூட வர வைக்கிறான். அப்படியே எலும்பு கூடு ஒன்று உருவாகுது. இந்த வாழ்க்கையில நான் ஒரு நிக்ரோமன்சரா இருப்பேன். இப்போ எலும்பு கூடு வந்து நிக்குது. நல்லா ஜகஜோதியா இருக்காண்டா. நல்லதா போச்சு. எங்கடா இருக்கு ட்ரைனிங் டஞ்சனே? திரும்புறான். அப்ப எலும்பு கூடு மண்டை தனிய கழண்டி உருண்டு ஓடுது. ஹிரக்கன் அதை பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கன்னு பாக்குறான்.